ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி நல்ல சுவையான ஒரு அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அதே டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த அவல் கேசரி செய்கிறதுக்கு அவல் இந்த மாதிரி கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க. மெலிசான அவல் இருக்கும்ல, அதில் செஞ்சிங்கன்னா அவல் கேசரி நல்லா இருக்காது. மிக்ஸி ஜாரில் 2 கப் அவல் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் அரைக்கக்கூடாது. ரவை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இந்த பொடி பண்ண அவலை மெஷர் பண்ணால் 1 கப் இருக்குது. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் தேவையான அளவு முந்திரி சேர்த்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி வறுப்பட்ட ஒன்று தேவையான அளவு திராட்சை சேர்த்து திராட்சையும் இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக இதே நெய்லேயே இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அவலை சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அவல் வறுப்படுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இந்த அவலை நீங்கள் நல்லா வறுக்கணும். அப்போ தான் இந்த அவல் கேசரி நல்லா மணலாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் அவல் செவந்துடக்கூடாது. பக்குவமாக வறுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடிச்ச அவலை நம்ம வறுத்துட்ருக்கும் போதே இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு பால், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த அவலை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தாச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த பாலையும் தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்துட்ருக்கும் போது இந்த அவலும் சூடாக இருக்கும். அதே டைமில் இப்போ நம்ம சேர்க்குற இந்த பாலும் தண்ணியும் நல்லா சூடாக சேர்க்கும் போது அவல் ரவை கொஞ்சம் கட்டி தட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நம்ம ஈஸியாக கிளறிடலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அவல் ரவை சீக்கிரமாகவே வெந்துடும். அதே டைமில் நல்லா சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. 1 கப் பொடிச்ச அவலுக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கிற பால், தண்ணி, சுகர் எல்லாமே பொடிச்ச அவலோட அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இலகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சீக்கிரமாகவே நல்லா திக்காயிடும். அடுத்ததாக கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குங்குமப்பூ வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கலரை சேர்க்காமலும் இந்த அவல் கேசரி செய்யலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நடுவில் அப்பப்போ கலந்து விட்டு நல்லா திக்காகிற அளவுக்கு கிளறி எடுத்துக்கோங்க. இந்த அவல் கேசரியிலேருந்து நம்ம சேர்த்து நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கிளறி எடுத்துக்கோங்க. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவல், பால், நெய் சேர்த்து இந்த அவல் கேசரியை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எந்த ஒரு பூஜைக்குமே இந்த அவல் கேசரி நம்ம பிரசாதமாக ரெடி பண்ணிக்கலாம். பால் சேர்த்து செய்யும் போது இந்த அவல் கேசரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இந்த அவல் கேசரி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகி நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட அவல் கேசரி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவலை நல்லா கரெக்டாக பொடிச்சு அதே மாதிரி நல்லா வறுத்துட்டு செஞ்சதுனால இப்போ பார்க்கும்போதே தெரியுதுல, இந்த அவல் கேசரி நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நல்லா மணலாக ரெடியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.